அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. அந்த டே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பெனாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து வேறு யாரும் இல்லை, எங்கள் சின்ன மாமியாரும் அவங்க பிள்ளைங்களும் தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையாக இருந்துச்சு. ஃபைனலாக பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே வந்து ஊற போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து தால்ச்சா வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, இது கூட கொஞ்சமாக எலும்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே வேகிறதுக்காக அடுப்பில் வச்சுட்டு, இன்றைக்கி வந்து நான் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். மட்டன் பிரியாணி இது கூட வந்து சிக்கனும் வாங்கியிருந்தேன். மட்டனை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறனால அதை வேக வச்சுட்டு, நான் எப்போயுமே பிரியாணி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் ஊற போட்டுருவேன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. அப்போ தான் உரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட என்னென்ன பிரியாணிக்கு வேணுமோ அது எல்லாமே வந்து பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் வந்து எதுவுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக செய்ய முடியும். கையோடு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பிரியாணிக்கு வேண்டிய வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எப்போயுமே கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னாலே கை கால்லாம் ஒரு பதட்டமாயிடும். ஏன்னா வர்றவங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும், அதே சமயம் கரெக்டான நேரத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பதஷ்டமாயிரும். இன்றைக்கி அதே பதட்டத்தோடையே தான் வந்து இன்றைக்கி செஞ்சிட்ருந்தேன். ஒரு வழியாக வந்து பிரியாணிக்கு வேண்டிய எல்லாத்தையுமே வந்து வதக்கி விட்டுட்டேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து 65 செய்யணுங்கிறனால ஃபஸ்ட்டே வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதையும் பொரித்து எடுத்துட்டேன். ஃபைனலாக வந்து பிரியாணியும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக தம்முக்கு விட்டாச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக ஸ்வீட்காக கொஞ்சமாக கேசரி தான் செஞ்சுருந்தேன் ஃபைனல் டச்சாக. எங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்காக நான் செஞ்சிருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இது தான். இதில் வந்து கொஞ்சம் 65 மட்டும் வைக்க மறந்துட்டேன், ஆனால் கெஸ்ட்டுக்கு வச்சுட்டேன், வீடியோவில் வைக்க மறந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.